வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் இனி மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்குமா? வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் 16.73 லட்சம் மக்கள் பாதிப்படைய போகிறாங்களா? என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனை கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்களை அவர்களின் வீடுக்கே நேரடியாக சென்று வழங்கும் திட்டம் முக்கிய தகவல்கள் இந்த ஆதாரம் விளக்குகிறது. குறிப்பாக 60-70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்க இந்த பொருட்கள் இலவசமாக வீட்டுக்கே கொண்டு விநியோகம் செய்ய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டுள்ளது, ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கூட்டுறவு சங்கங்களுக்கு இருந்த நிதி நெருக்கடிகள் மற்றும் வாகன வாடகை தொடர்பான சிக்கல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பயனாளிகளின் இருப்பிடத்துக்கே வந்து விற்பனையாளர்கள் பொருட்களை ஒப்படைப்பதன் மூலம் எளிய மக்கள் சிரமமின்றி பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அரசின் இந்த சிறப்பான முயற்சி நலிவடைந்த பிரிவினருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பாகும், ஜாக்பாட் செய்தியாகவும் உள்ளது. இந்த தொகுப்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பாகவும் ஜாக்பாட் அறிவிப்பாகவும் நாம் பார்க்கலாம். இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைவோடு தங்குதடையின்றி அத்தியாவசிய பொருட்கள் அவர்களை வீடு தேடி வந்து சென்றடைவது உறுதி செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்கு இனி ரேஷன் கிடைப்பதில் சிறிது தாமதங்கள் ஏற்படும். தமிழகத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலேயே ரேஷன் பொருள் வழங்கும் தாய்மானவர் திட்டம் தற்பொழுது நிதி சிக்கலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இந்த திட்டத்தின் செலவுகளின் தொகையை அரசு முழுமையாக வழங்காதால் பல கூட்டுறவு சங்கங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக குறிப்பிடுகிறது. இது குறித்த தகவல்கள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு 2025 ஆகஸ்ட் மாதத்தில் தாய் மாணவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கும் போது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுமார் 16.73 லட்சம் பேருக்கு வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் வழங்கியிருக்காங்க. 60-70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதில் பயனடைகிறாங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் லட்சம். இந்த 16.7 லட்சம் பேர் தங்கள் வீடுகளிலேயே பொருட்களை பெற நீண்ட வரிசையை தவிர்த்துள்ளனர். இந்த நீண்ட வரிசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. பொருட்கள் வழங்கும் முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விற்பனையாளர் நேரடியாக வருகிறாரு. ரேஷன் கடை விற்பனையாளர்களே நேரடியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு வருவார்கள். அங்கீகாரம் பெறுதல். பயனாளிகள் உரிய அடையாளங்கள் மற்றும் அங்கீகாரங்களை பெற்றுக்கொண்டு பொருட்களை ஒப்படைக்கப்படும். பயோமெட்ரிக் ஸ்கேனரை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இலவச விநியோகம். இந்த இலவச வீட்டு விநியோக சேவைக்கு பயனாளிகள் வந்து எந்த கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. நிதி ஒதுக்கீடு மற்றும் வாகன வாடகை 30.16 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த அரசு ஆண்டுக்கு 30.16 கோடி ரூபாய் மதிப்பீடு செஞ்சுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் இதில் பங்கு. வாகன வாடகை மற்றும் விநியோக செலவுகள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. ஒரு அட்டைக்கான வாகன வாடகை மலைப்பகுதினா 100 ரூபா, கிராமப்புறங்களில் 40 ரூபா, நகர்ப்புறங்களில் 36. தற்பொழுது ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி விதிப்பு தேவை. கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் நிதியிலிருந்து செலவிடப்பட்டுள்ளதால் அரசு விரைந்து நிதியை வழங்க வேண்டும் என கோரிக்கை. அரசின் உறுதிமொழி. நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் மூத்த குடிமக்களுக்கு தங்கு தடையின்றி பொருட்கள் சென்றடைய அரசு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. திட்ட வழிகாட்டுதலின்படி மலை பகுதிகளில் ஒரு ரேஷன் அட்டைகள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதனால் பல கூட்டுறவு சங்கங்கள் சொந்த நிதியை விட்டுட்டு இப்போ அரசுடைய நிதியை எதிர்பார்க்குறாங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவாங்க. தொடர்ந்து மக்களுக்கு இதில் பயன்பெறும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குறது. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.